ஹாய் ஆமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ நீ மட்டும் போதும் இதோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஸோ நம்ம வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. இப்போது இந்த சைடு டே அண்ட் ஜங்குக் வீட்டுக்கு தான் ரீச் ஆகிறாங்க. ஜங்குக்கோட வீடு தான், செம்ம பெரிய வீடு. டே உள்ளே போயிட்டு வா செம்மையாக இருக்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கே பெரிய ஜங்குக்கோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்களே பெரிய ஃப்ரேமில். டே அதை போய் நின்று பார்த்துட்ருக்காரு. பா இவ்வளோ பெரிய ஃப்ரேமா, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ பெரிய ஃப்ரேம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் தான் பின்னாடி வந்துட்டு, என்ன இவ்வளோ பெரிய ஃப்ரேம் பார்த்தது இல்லையா? ஆமாம் பார்த்ததில்ல. நல்லா இருக்கா? அழகாக இருக்கா? ஓ ஃப்ரேம் நல்லா இருக்கா இல்லை அதில் உள்ளே இருக்கா நான் நல்லா இருக்கேனா? நீங்கள் தான் நல்லா இருக்கீங்க அப்படின்றாரு. ஸோ டே அண்ட் ஜங்குக் இப்போது சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. டே இங்கே வாப்பா, இந்தா இந்த விளக்கேற்ற. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஒரே ஸ்டிக்கில் வந்து விளக்கேற்றிடுறாரு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு, சரி நீ வாப்பா, இந்தாப்பா 2 பேரும் மாறி மாறி குடிக்கணும், ஓகேவா? நாங்கள் பால் பழம் 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்ருங்க. அம்மா அது சாப்பிட்றா, இது நம்மளோட கல்ச்சர் தான் இது. சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பால் மாறி மாறி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழமும் சாப்பிட்றாங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டே நீ வீடெலாம் சுற்றி பாருப்பா, ஓகேவா? இது பெரிய மேன்ஷன், நீ பார்க்கவே கொஞ்சம் நேரம் ஆகும், நீ வேணால் வீடெலாம் சுற்றி பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டைம் கிட்டத்தட்ட 9 மேலே ஆயிடுச்சு. இப்போது ஜங்குக் தான் சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. டே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான், என்னாச்சு ரொம்ப நர்வஸாக இருக்க போல நீ? அப்படிலாம் இல்லை, நான் கூல் தான் கூல் அப்படின்றாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஆண்டி நீ வாப்பா உன்னை ரெடி பண்ணுவார். எதுக்கு? என்னப்பா இப்படிலாம் கேட்குற, தெரியாதா உனக்கு? வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ டேக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. ஸ்டில் என்னதான் கூலுன்னு சொன்னாலுமே உள்ளுக்குள்ளே நர்வஸாக தான் இருக்கே. இப்போது ஜங்குக் தான் அங்கேயே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக்கா நீ போயிட்டு ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ வந்து சொல்லு, நாங்கள் வந்து அப்புறம் வந்து வரோம் சரியா? எதுக்குமா? நான் ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ்லாம் காட்டுறாரு. உடனே அவங்க அம்மா, டேய் போடா போய் ஃப்ரெஷ் ஆகு. போம்மா திருப்பிலாம் குளிக்க முடியாதுமா. உனக்கு கல்யாணம் ஆயிருக்குடா இன்னைக்கு என்னன்னு தெரியாதா? அது வந்து சாரிடா, இங்கே பட்டாசு வெடிக்கிறாங்க, அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ அம்மா அதெல்லாம் என்ன, போம்மா போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருடா போடா. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பெட் மேலே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்து எட்டி பார்த்துட்டு, ஜங்குக் குளிச்சிட்டியா? குளிச்சிட்டுமா குளிச்சிட்டேன் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. டேவை அனுப்புகிறாங்க. டே நீ போப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போது டே தான் உள்ளே போயிட்டு, ஜங்குக் டே ஹாய் வந்து உட்கார. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் டே கையில் இருக்க கிளாஸ் வாங்கிட்டு டேபிள் மேலே வைக்கிறாரு. ஹாய் டே, அது வந்து ஜங்குக் நீங்கள் எழுந்து நிற்கிறீங்களா? எதுக்கு? இல்லை எழுந்து நில்லுங்க. எதுக்கு எழுந்து நிற்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எழுந்து நிற்கிறாரு. டே டக்குன்னு வந்து கீழே குனியும் போது அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. என்ன பண்ணுற? பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க சொன்னாங்க உங்ககிட்ட இருந்து. யார் அப்படிலாம் சொன்னது? உங்கள் அம்மா. எங்கள் அம்மா. என்னது என்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸா? என்கிட்ட எதுக்குடா பிளெஸ்ஸிங்ஸு? எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் வைக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு தான், இங்கே பாரு நீயும் நானும் ஒன்று தான், இந்த மாதிரி காலெல்லாம் விழக்கூடாது சரியா? எனக்கு பிடிக்கல. ஆனால் இது இங்கே பாரு கல்ச்சர்லாம் கிடையாது, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? சரி ஜங்குக். சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ ஜங்குக்கோட்டையும் இப்போ உட்காந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் தான்,
உங்கள் அப்பா அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சைலண்ட் அண்ட் இன்னசென்ட் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு டேக் டைம் டு மிங்கிள். ஆமாம், நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன்லாம். புதுசாக கல்யாணம் ஆகிட்டு டக்குன்னு அப்படிலாம் இருக்க முடியாது. நமக்கே அது ஆக்வர்டாக இருக்கும். யாருன்னு தெரியாதவங்கக்கிட்ட எப்படி. வேண்டாம், நம்ம நல்லா பழகிட்டு அப்படி இருக்கலாம். ஓகே, அது வரைக்கும் அவனை டச் பண்ண மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹெட் தான் ரப் பண்ணி கொடுக்குறாரு. டேக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, அப்போ நான் கீழே படுத்துக்கிறேன். எனது கீழேயா? கீழே வேணாம், நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஏன் கீழே படுக்கிறீங்க? நானே படுத்துக்கிறேன். ஐயோ, இங்கே பாருங்க, நம்ம என்னைக்கு சந்தோஷமாக இருக்கோமோ அன்றைக்கி பெட்டில் படுக்கலாம், புரியுதா? அது வரைக்கும் நீ பெட் மேலே படு. இதோ இங்கே சோஃபா இருக்கே, இங்கே படுத்துக்கிறேன் நான், ஓகேவா? சரி, ஓகே, நீங்கள் படுத்துக்கோங்க. உங்களால் முடியலாம் சொல்லுங்க, நான் வேணால் சோஃபாவில் படுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் படுத்துக்கோ, நான் எங்கே படுத்துக்கிறேன், சரியா? சரி. அப்போ இந்த பால்? ஐயோ, பால் காசாமல் பால் குடிக்கக்கூடாது, புரியுதா? நீ படு, உனக்கு அதுவும் புரியாது. என்ன பேசுகிறாரு இவர்? என்ன ஒன்று, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போய் படுத்துக்கிறாரு. இப்போ மார்னிங் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு எழுந்து ரெடி ஆகிட்டு டே வந்து எழுப்புறாரு. டே, ஹலோ டே, எழுந்துடா. விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே? விடிஞ்சிருச்சு, எழுந்துரு. ஐயோ சாரிங்க. சரி சரி, கீழே போ, அம்மா தேடுவாங்க. ஓகே, இரு இரு இரு, எங்கே அதுக்குள்ளே ஓடுறேன்? தலையெல்லாம் நல்லா களைச்சிருப்போம். எதுக்கு தலையெல்லாம் கலைக்கிறீங்க? எதுக்கு ஷர்ட்டெல்லாம் கசக்குறீங்க? ஐயோ இருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இந்த மெஸ்ஸோட கீழே போ. ஃபஸ்ட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே வா, அவங்களே குளிக்க போடுவாங்க, அப்போது வந்துடு, ஓகே? ஆனால் இது எதுக்கு? ஐயோ, இதெல்லாம் கேள்விலாம் கேட்காதரா, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கீழே அனுப்பி விட்டுறாரு டேவை. ஜங்குக்கு அப்படியே பெட் மேலே நர்வஸாக உட்காந்துட்ருக்கான். இப்போது டே தான் கீழே போகிறான். கீழே 2-3 ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. அப்படியே ஜங்குக்கோட அம்மாவும் இருக்காங்க. டேவை அந்த குளத்தில் பார்த்துட்டு, அச்சோ என்னப்பா என்னாச்சு? இல்லை, மார்னிங் ஆகிடுச்சா தான் கீழே வந்தேன். ஐயோ, நீ போய் ஃப்ரெஷ் ஆகுப்பா, எப்படியோ வருவ, நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன எதுக்காக என்னை பார்த்து ஷை ஆகுறாங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு டே போகிறான். ஸோ அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஐயோ பையனை பாரு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. டேக்கு இதெல்லாம் நல்லாவே கேட்குது, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே, இதை போய் அப்படி ஜங்குக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட வந்து கேட்குறான். ஜங்கு என்னாச்சு? இல்லை, நான் போனேன் கீழே, அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஷையாவா பேசுனாங்க? ஆமாம், நான் போனேன்னா என்ன தம்பி இப்படி வந்திருக்க, தலையெல்லாம் களைஞ்சிருக்க, நீ மேலே போ அப்படின்ட்டாங்க. அப்படியா சொன்னாங்க? இல்லை, குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியா, ஓகே. வேறு யாராவது எதாவது சொன்னாங்களா? எங்கள் இந்த பையனை பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நினச்சேன் நல்ல வேலை நீ இந்த கோலத்தில் போகாமல் இருந்தால் தான், இதை பேசாமல் இருந்தால் தான் பிரச்சனையே. என்ன சொல்கிறீங்க, புரியல. உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ போயிட்டு குளிச்சுட்டு வா. போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தள்ளி விடுறான் பாத்ரூம்லேயே. இப்போது டேவும் பாத் பண்ணிவிட்டு வந்துட்டு வெளியே வந்து ட்ரெஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு அவர் பாட்னு அவர் ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. அப்படியே சைடு ஐஸில் டேவை பார்த்துட்ருக்காரு. டேவ் ஒரு மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டுருக்கான். அதே அப்படியே ஓரக்கண்ணால் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு வந்து என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு போயிட்டு அந்த கண்ணாடி கிட்ட பின்னாடி நிற்கிறாரு. டே பின்னாடி. என்ன? ஒன்றும் இல்லை, இந்த சீப் எடுக்க வந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு தான் டே பின்னாடி நின்றுட்டு கண்ணாடி பார்த்து தலைவாரிட்டுருக்கான். பட் அவன் தலைவாடுறானோ இல்லையோ, டேவை தான் கண்ணாடி வழியாக பார்த்துட்டே இருக்கான். டேவும் அப்படி தான் ஜங்குக்கு கண்ணாடி வழியாக பார்த்துட்டே இருக்கான். என்னையா பார்க்குறீங்க? இல்லை ஒன்றா பார்க்கல, என்ன தான் பார்த்தேன். ஓகே சரி, எங்கேயாச்சும் வெளியே போவோமா?
வெளியே வா. ஆமாம், வெளியே போகலாம். எங்க? அதுவா, சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே தான் கூட்டிகிட்டு போகிறாரே. ஆமாம், நானும் டேவும் வெளியே போயிட்டு வரோம். சரிடா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வெளியே கூட்டிகிட்டு வரான். ஒரு பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு வரானே, அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ டேக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வா, நானே இங்கே வரணும்னு நினச்சேன். தெரியும். எப்படி? அதெல்லாம் தெரியும்டா. வா, நம்ம இந்த ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடாக போயிட்டு வராங்க. ஸோ டே செம்ம எக்ஸைட்டடாக போயிட்டு வரான். ஜங்குக்கு தான் முடியவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஐயோ, என்னடா ரைடு இது, தலைலாம் சுற்றுது, இது நல்லா இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஜங்குக்கு விட்டு போயிடுறாரு. ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டு, போடா, நீ இவ்வளோ எக்ஸைட் ஆவான்னு தெரியாதே, ஐயோ தலைலாம் சுற்றுது. அப்படி தான் ஒரு ரைடாக போயிட்டுருக்காரு டே. இப்போது ஜங்குக்கு தான் ஒரு இடத்துல உட்காந்துரு. ஐயோ, இதுக்கு மேலே ஒரு ரைடு வேணாண்டாடே. ஜங்கு இங்கே பாருங்கள், இங்கே வாங்க, கப்பன் தோசை. என்னது கப்பன் தோசைரா? டே, ஆல்ரெடி எனக்கு தலை சுற்றுதுடா, அதில் போய் இன்னும் வர தலை சுற்றுணுமா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. டே தான், போங்க நீங்கள் வரலன்னா என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தனியாக போயிட்டு வர்றாரு. இப்போ பெரிய ரோலர் கோஸ்டர் தான் காட்டுறாங்களே. அப்படியே ஜங்குக்கு வாயை பிறந்து பார்த்துட்டு, இங்கே பாரு டே, வேணாம். எனக்கு வேணும், வாங்க போகலாம். ப்ளீஸ்டா, வேணாடா. ஐயோ ஜங்குக், வாங்க ஜங்குக், லைஃப்பில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ரோலர் கோஸ்டர் தான். இப்போது ஜங்குக் தான் மூடின கண்ணை திறக்கவே இல்லை, செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அந்த ரோலர் கோஸ்டர். டே தான், இங்கே பாருங்களேன், ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக்கு அதெல்லாம் எதுவும் கேட்காம அவர் பாட்டுன்னு கண்ணை இருத்தி மூடிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த ரைடும் முடிச்சிட்டு கீழே வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே டேவை பார்த்துட்டே நிற்கிறான். என்னாச்சு, நல்லா இருந்துச்சுல்ல ரைடு? கொய்யால என்னடா நல்லா இருந்தது, பயத்தில் வயிற்றெல்லாம் கலக்குதுடா, வா நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன அதுக்குள்ளே வீடுன்றீங்க, எனக்கு இன்னும் நிறைய ரைடெலாம் பார்க்கணும். வாட்டர் ரைடெலாம் இருக்குது. வாட்டர் ரைடா? அதெல்லாம் வேணாம். ஏன் வேணாம்? இல்லை, போதும் ஆடின வரைக்கும். ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு. ஐயோ போதுண்டா டே, போதுண்டா, வாடா. முடியாது, நீ வந்து என் கூட ரைடுக்கு வா. விட மாட்டல? விட மாட்டேன். ஐயோ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாட்டர் ரைடும் போயிட்டு வராங்க. இப்போது டைம் கிட்டத்தட்ட 8 கிட்ட ஆகுது. இப்போ வீட்டுக்கு வராங்க. டே தான் செம்ம எக்ஸைட்டடாக சொல்லிட்டே வந்துட்டுருக்கான். ஐயோ இந்த ரைட் நல்லா இருந்ததுல, இந்த ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே, நான் மறக்கவே மாட்டேன் இந்த டேவை. அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. என்னாச்சு, வீடு ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது ஜங்கு? வா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனால் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டேக்கு அது பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு? ஆமாம், அதான் வர வச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்கு கூட பார்க்கல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கு தான் இந்த சைடு, டேவோட ஆப்போசிட் சைடில் வந்து நின்றுட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போது மச்சான் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கான் பார்த்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, இவன் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. டேய் நேற்று தானடா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே என்னடா? இல்லை, அவன் மேரேஜ் ஹாலில் எப்படி இருந்தான்னு நீங்களே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சோகமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தான். ஏதோ எனக்கு அது பார்க்க பிடிக்கல. அவன் இந்த மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் கூட இருந்தாலே, அந்த மூமெண்ட்டே மறந்து. இந்த மாதிரி எனக்கு வேணும், இவன் இப்படி தான் இருக்கணும். அது சரிடா டே. இப்போது இந்த சைட்டே பார்த்தா அவன் ஹாப்பியாக இருக்கான். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கான். அப்படியே டே வந்து அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறான். என்னன்ற மாதிரி ஹைப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறான். ஜங்குக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ டேக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறான், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறான்னு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டேக்கு. இப்போது ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தான் ஜங்கு டேவோட பின்னாடி வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜ் மாதிரி கொடுக்குறான். என்ன ஜங்குக்கு இது? ஓப்பன் பண்ணி பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அழகாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது உள்ளே பார்த்தா குட்டியோன்னு நாய்க்குட்டி, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக் இது எனக்கா? என்ன உனக்கு இல்லாமல் உனக்கு தான்டா. ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான்.
இப்போது ஜங்குக் தான் எப்படி இருக்கு நாய்க்குட்டி, ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த நாய்க்குட்டி வாங்கி கொஞ்சிட்ருக்காங்க. டே தான் போதும் கொடுங்க என் நாய்க்குட்டி, நான் கொஞ்சிக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் தான் சரி டே என்ன நேம் வைக்கலாம் இந்த நாய்க்குட்டிக்கு? ஆமாம்ல, இருங்க யோசிக்கலாம். பேசாமல் டேட்டேன்னு வைக்கலாமா? டேட்டேவா? டே அதுவும் பேருடா. அதெல்லாம் வேறு நேம் சொல்லு. வேறு நேமா? யூன்டன் வைக்கலாம். யூன்டனா? ஓகே, காதில் 3 வாட்டி சொல்லிவிடு, பேர் வச்சிடலாம். நான் வேணா தொட்டில் எடுத்துகிட்டு வரவா? ஹே ஜங்கு, ரொம்ப பண்ணாதா, நம்ம இப்படியே பேர் சொல்லிக்கலாம். சரி பேர் வை. யூன்டன். ஐயோ ரொம்ப அழகாக இருக்குல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகுறான். இப்போது எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போது எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. டே தான் அந்த நாய்க்குட்டி விடாமல் கொஞ்சிட்டே இருக்கான். ஜங்குக் பார்த்துட்டு டேய் போதும், நான் கொஞ்ச நேரமாவது விட்டுடா அவனை. இல்லை ஜங்குக், இங்கே பாரு க்யூட்டாக இருக்கான் இவன், இந்த மாதிரி நாய்க்குட்டிலாம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? சரி வா சாப்பிடு. இரு, நாய்க்குட்டிக்கு பசிக்கும்ல, அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறான். போயிட்டு வெறும் அங்கே நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்குறான். இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு டே என்னடா பண்ணுற, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் கொடுக்கக்கூடாதுடா. அப்போது என்ன ஜங்கு கொடுக்கணும்? ஐயோ முக்கு வா உனக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவர் தான் காட்டுறானே, இங்கே பாரு இதில் இருக்க ஃபுட் தான் தரணும், புரியுதா? ஓகே ஜங்குக், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே தான் எடுத்து கொடுக்குறான். இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு பாவி புருஷன் எங்கே சாப்பிடாம இருக்கேன், நாய்க்குட்டி சாப்பிடுதான்னு பார்த்துட்ருக்கான் பாரு. என்ன சொன்னீங்க? இல்லை எனக்கும் பசிக்கும்ல, என்ன கேட்டியா நீ? உங்களுக்கு தான் கை வாயெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் போய் சாப்பிடுங்க ஜங்கு. இல்லை எனக்கு புரியல. இல்லை அதாவது நாய்க்குட்டினா அதுக்கு என்ன தெரியும், பசிச்சாலும் ஒன்றும் சொல்லாதுல்ல, அது எப்படி பேச சொல்லுங்க, நம்ம தானே பார்த்துக்கணும். பார்த்துக்கணும் தான், எனக்கும் பசிக்கும்ல, என்னையும் பார்க்கணும்ல. ஜங்குக் நீங்கள் போய் சாப்பிடுங்க வரேன். சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து போயிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ டே தான் பப்பிக்கு ஃபுட்டெலாம் கொடுத்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். சீக்கிரம் சாப்பிடு, நம்ம ஜங்கு கிட்டே போகலாம், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறான். இப்போது அதுவும் எல்லாமே சாப்பிட்றது. டேவும் அதை தூக்கிட்டு அப்படியே ஜங்கு கிட்டே தான் வரான். ஜங்கு எல்லாமே சாப்பிட்டான் யூன்டன். அப்படியா, சரி வா நீ சாப்பிடு. ஆனால் நான் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணலையே இவனை தூக்குனதுலேருந்து. சரி வா நீங்கள் உட்காரு. உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான் ஜங்குக்கு பக்கத்துலேயே. இப்போது ஜங்குக்கு தான் ஊட்டி விட்றான். சாப்பிடு. ஆனால் ஜங்குக் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்ருக்கான். டேக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போது நெக்ஸ்ட் சீனில் தான் பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. டே தான் அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு வச்சுட்டு செம்மையாக விளையாடிட்டுருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அடப்பாவி புருஷன் கூட விளையாடுற வயசில் நாய்க்குட்டி கூட விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது டே தான் ஜங்குக் யூன்டன் எங்கே தூங்குறது? நான் கேஜ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் டே, அது பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜ்குள்ளே தான் போய் வைக்கிறானே. வச்சுட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி செம ஹாட்டாக நிற்கிறாரு. என்ன ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருந்தது, நான் போய் பாத் பண்ணிட்டு வரேன் ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து உட்காந்துறான் பெட் மேலே. இப்போது ஜங்குக்கு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி வந்து நிற்கிறாரு. இப்போது பாத்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த டவல் மட்டும் எடா. என்ன நீங்கள் டவல் எடுத்துகிட்டு போகலையா? எடுடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இப்போது ஜங்குக்கும் அந்த டவல்லாம் வேர் பண்ணிவிட்டு ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டில் உட்காரான். ஸோ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு அப்படி பார்க்க. அது வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டு வாங்க நான் சொல்கிறேன். இல்லை போட்டுட்டு வாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கா? இல்லை என்ன மாதிரி இருக்கு? ஜங்குக் போங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். ஜங்குக்கும் வந்து டிஷர்ட் மட்டும் வேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. சரி சொல்லு என்னாச்சு? இல்லை ஜங்குக், நான் என் லைஃப்பில் இந்த 3 வருஷமாக
3-4 வருஷமாக நான் ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ரொம்ப தேங்க்யூ ஜங்குக். அது தேங்க்ஸா? ஏண்டா புருஷன்கிட்ட போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இருந்தாலும் தேங்க்ஸ். நான் வந்து எதிர்பார்க்கல நீங்களும் எல்லோரும் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாள் வரைக்கும். ஆனால் இப்போ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. எனக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஹாப்பியாக இருக்கேன் நான். இதே மாதிரி எப்போவுமே இருப்பேன்னு நான் நம்புகிறேன் ஹாப்பியாக. இங்கே பாருடே, உன்னை ஹாப்பியாக வச்சுருக்கிறது தான் என் வேலை, புரியுதா? உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன். போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேவை படுக்க வச்சுட்டு அவரும் சோஃபா கிட்டே போய் படுத்துக்கிறாரு. ஸோ டே திருப்பி வந்துட்டு ஜங்கு என்னாச்சு? இல்லை உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது வந்து சொல்டா. இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் கம்பல் பண்ணாமல் எப்போ உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, ஓகேவா அப்படின்றாரு ஜங்குக்கும். இப்போது மார்னிங் தான் ஆகுதே. ஸோ பால்கனியில் உட்காந்துட்டு ஜங்குக் தான் டீ குடிச்சிட்ருக்கான். இப்போது டேவும் ஒரு கப் எடுத்துகிட்டு வந்துட்டு அவரும் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் தான், டே நீ இந்த ஊருக்கு புதுசுன்னு சொன்னாங்க, நான் உன்னை வெளில கூப்பிட்டு போவா? வெளியே வா. ஆமாம், கூப்பிட்டு போவா? சரி ஜங்குக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் எக்ஸைட் ஆகிட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு கால் வருதே. ஜங்குக்கும் எழுந்து போயிட்டு அந்த கால் பேசிட்டு வரான். ஓ அப்படியா, சரி சரி, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, ஓகேவா? எல்லாம் ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கால் வச்சிடறான். இப்போது டே தான் பார்த்துட்டு என்னாச்சு? சாரி டே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. டே தான், இவராக வந்து சொன்னார், இவராக போகிறாரு, வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் இந்த சைடு. இப்போது ஜங்குக் தான் 10 மணி போல் ஆகுது. இப்போது வீட்டுக்கு வராரு. ஜங்குக் என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? டே சாரிடா, லேட் ஆகிடுச்சு. என்ன நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. போய் சொல்லாதீங்க ஜங்குக். எங்க ஊதுங்க. எதுக்குடா ஊதெல்லாம் சொல்கிறேன், தலைவோ எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உட்காந்துக்கிறாரு. போட்டே தான் திருப்பியும் வந்துட்டு, ஜங்குக் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் குடிச்சிருக்கீங்க தானே? டேய் நான் குடிக்கலடா. இப்போது யுன்டன் தான் ஜங்குக் மேலே வந்து ஓடி வந்து ஷோல்டரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அவன் ஃபேஸே வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்குது. பாத்தியா, யுன்டன் கூட சென்ஸ் பண்ணுறான், நீ குடிச்சிருக்க ஜங்குக். அதெல்லாம் இல்லைடா யுன்டன், நான் குடிப்பேனா சொல்லு. யுன்டன் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான் ஸ்மெல் பண்ணிவிட்டு. டே அதை பார்த்துட்டு பாரு எப்படி பார்க்குறான்னு. நீ குடிச்சிருக்க ஜங்குக், குடிச்சிருக்க நீ. டே இன்னைக்கு ஒரு மீட்டிங் முடிஞ்சது, அதில் சக்ஸஸ் பார்ட்டின்னு வச்சாங்கடா. ஓ சக்ஸஸ் பார்ட்டியா? சரிப்பா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு டேவும் இப்போ ரூமுக்கு யுன்டனை கூட்டிகிட்டு போயிடுறான். ஜங்குக்கும் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ என்ன சொன்னான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எழுந்து அவன் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நிற்கிறான். டே பார்க்குறான். என்ன என்ன வேணும்? டே தான் வேணும், தருவியா ஒன்று? என்னது? நீ தான் வேணும், தருவியா ஒன்று? என்ன டோனே ஒரு மாதிரி இருக்கு? அப்படி தான் இருக்கும், நான் பண்ண சொல்கிறேன். குடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பெட்டில் உட்காடுறான். போட்டே தான், என்ன என்ன பண்ணுது ஜங்குக், என்னாச்சு? தெரியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட லேப்லேயே போய் படுத்துக்கிறான். டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக் அப்போ தான் பாத் பண்ணிட்டு வந்திருப்பாரு. டிஷர்ட்லாம் எதுவுமே வேர் பண்ணல, அப்படியே டவல் மட்டும்தான் வேர் பண்ணிட்டு வந்திருப்பாரே. ஸோ டேக்கு ஜங்குக்கோட பாடியை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்படி கட்டுமஸ்தான் இருக்கான். இந்த டேட்டோ வந்து இப்படி இருக்கு. ஐயோ எனக்கே ஒரு மாதிரி இருக்கே. டேயாங் இல்லை இல்லை, நீ ஒன்றும் ஆகக்கூடாது, அவன் போதையில் இருக்கான், நீ எதுவும் பேசாத, கம்முனு. இப்போது டே ஜங்குக் தான் அப்படியே டேவோட ஃபேஸை பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே வாயா. என்ன கிட்ட வாயா.
ஆனால் ஜங்குக் வேணாம், நீங்கள் போதையில் இருக்கீங்க. போதையில் இருக்குன்னு தெரியும்டா. ஆனால் ஜங்குக் ஆனால் டே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃப்ளாட் ஆகிடாரு. இப்போது டே தான் நல்ல வேலை. ஐயோ ஏன் இந்த ஹார்ட் எப்படி துடிக்குது? நீ மெதுவாக துடிடா, வலிக்குதுடா நெஞ்சலாம். நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படியே பெட் மேலே படுக்க வச்சுக்கிறான். டேவும் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கே. அச்சோ என்ன குடிப்பாரா இவர், இது தெரியாமல் போச்சே. இப்போது திருப்பியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. நேற்று மாதிரி திருப்பியும் அதே இடத்துல காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க 2 பேருமே. இப்போது டே தான் ஜங்குக் எதுக்காக நேற்று குடிச்சிட்டு வந்தீங்க? என்னடா நடந்துச்சு நேற்று? சாரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ சக்ஸஸ் பார்ட்டின்னு வச்சாங்க அதான். ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஆமாம் என்னாச்சு நேற்று? என்ன ஆச்சா? ஒன்றும் ஆகலை, நீங்கள் காஃபி குடிங்க. சரி டே, இன்னைக்காச்சும் நம்ம வெளியே போகலாமா? நேற்று தான் முடியல. உங்களால முடியலன்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் போயிட்டீங்க. டே அதான் பிஸ்னஸ்டா, அதான். சரி எங்கே போகலாம்? இல்லை இந்த ஊருக்கு நீ புதுசில், அதான் வேறு ஏதாவது சுற்றி காட்டலான்னு. அப்போலாம் இங்கே பக்கத்தில் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே போவோம். மவுண்டெயின் மேலே தான் இருக்கும், நம்ம அப்படியே ட்ரெக்கிங் மாதிரி போவோம். ஓகே ஜங்குக், ஓகே. அங்கே போயிட்டு வியூ செம்மையாக இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு. சரி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ட்ரெக்கிங் தான் கிளம்புறாங்களே. எல்லா ஃபுட்டுமே எடுத்துகிட்டு இப்போது டேங் தான் அடம் பிடிச்சிட்டு நிற்கிறான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். டே முடியாதுடா, அதெல்லாம் பாவண்டாது, விட்டு வா. முடியாது, நானும் கூட்டிகிட்டு வருவேன். விட மாட்டல. யூன்டன்னால தான் மவுண்டன் மேலே இது பண்ண முடியாதுடா, நான் தூக்கி வச்சுப்பேன். இங்கே பாரு, இவன் வெயிட்டே இல்லை. ஐயோ உனக்கு டயர்டாக இருக்கும், அப்புறம் நானும் தூக்கிட்டு வர மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், நானே தூக்கிக்கிறேன். கேட்க மாட்டல, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யுன்டனை தான் எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப கெஞ்சிட்ருக்கான்ட்டே. இப்போது யுன்டனோட சேர்த்து 3 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த இடத்துக்கும் ரீச் ஆகிட்டு ட்ரெக்கிங்க்கு தான் மேலே போகலான்னு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க மேலே. இப்போது ரொம்ப தூரம் மேலே நடந்து வந்திருப்பாங்க. டேக்கு தான் சுத்தமாக முடியல. ஜங்குக் ஒரு செகண்ட் இல்லை, இந்த யுன்டனை பிடி. நான் அப்போவே சொன்னல, யுன்டன் நீ தான் எடுத்துகிட்டு வரணும், நான் எடுக்க மாட்டேன். ஜங்குக் பாவம் ஜங்குக், என்னால் தூக்க முடியல. பிடி, அவன் தான் வெயிட்டே இல்லைல்ல, அப்புறம் என்ன, தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ போகிற வழியே டே தான், இங்கே பாரு ஜங்குக் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரான். இது கூட முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ நாள் வந்திருக்கேன் தெரியுமா? என்ன சும்மா இது பண்ணிகிட்டே இருக்கா, நான் வரல போ. சாரி வா. முடியாது போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர வேண்டியதானே, அப்படி இருந்தா என்னையடா கூட்டிகிட்டு வந்தா? என்னது ஆவா? ஆமாம், என்னையும் கூட்டிகிட்டு வந்தா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா ட்ரெக்கிங் பண்ணுவாங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வந்துருக்க வேண்டியதானே? சரிடி எல்லோரும் பார்க்குறாங்க, வா. வரமாட்டேன். எதுக்கடா கத்துற, வாடா. வரமாட்டேன். நான் யூன்டன் தானே தூக்க சொன்னேன், என்ன சொன்னேன் நான்? எனக்கு கால் வலிக்குது, அதுக்காக தான் சொன்னேன். சரிடா வாடா. மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு பக்கம் போகிறாரு. இப்போது ஜங்குக் தான், உனக்கு வலி தெரியாதுடா, இங்கே வாடா, வலி மாதிரி போக முடியாதுடா, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே டே தான் போயிடுறான். இப்போது ஜங்குக் தான் அங்கேயும் இங்கேயும் தேடுறான், எங்கேயுமே கிடைக்கல. இப்போது டே ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது காலெல்லாம். ஜங்குக்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிருது டே இருக்கிற இடம். அங்கே போயிட்டு, என்னாச்சு டே? ஜங்குக் ஒன்றே இல்லை, நீ போ. என்னடா ஆச்சு காட்டு. அச்சோ பார்த்து போக மாட்டியா? இதுக்கு தான் சொன்னேன் கூட வான்னு. போ ஜங்குக், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வா. சண்டை போகிற நேரமாடா இது, ஒழுங்கா வா. வரமாட்டேன் வான்னு சொன்னேன். வரமாட்டேன், நீ இப்போவே மிரட்டுற. நான் மிரட்டலடா, வா என் பின்னாடி வா. பின்னாடியா? எதுக்கு? ஐயோ நான் ஒன்று உப்பு மூட்டை தூக்கிக்கிறேன்டா, வாடா. உப்பு மூட்டை? சரி, அப்போ யூன்டனும் நீ தான் தூக்குற மாதிரி இருக்கும், நீ தான் யூன்டன் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டே. ஐயோ தங்குக்கே ரொம்ப பண்ணுறானே. சரிடா தூக்குறேன்டா, உன்னை தூக்குனா அதையும் நான் தூக்கி தானடா ஆகணும். கரெக்டு தான், கரெக்டு. சரி திரும்ப. சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறான். இப்போது தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெஞ்ச் கிட்ட தான் உட்கார வைக்கிறான். காட்டு காலை. இப்போது டே தான் காலை காமிச்சிட்ருக்கான். பத்தியா எவ்வளோ சவச்சவனா ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கால்.
அழகாக இருக்குமா. ஆமாம் காலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறான். டேக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு ஏறுது. ஜங்கு போதும் எல்லாம் பார்க்குறாங்க. இதை தாண்டா நான் அப்போ சொன்னேன். கேட்டியா? என்ன ஜங்கு? இப்போது இவன்ட்டானும் பக்கத்தில் உட்காந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்ருக்கு. இப்போது டே தான், சாரி ஜங்கு, நான் தான் தெரியாமல் அவங்கக்கிட்ட கத்திட்டேன். இட்ஸ் ஓகேடா, என் ஒய்ஃப் தானே, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கத்தாம யாரை கற்று போகிறேன்? எனக்கு தான் அந்த உரிமைலாம். போ ஜங்கு, எனக்கு வெக்கமாக இருக்கு. பாரு வெக்கத்தை பாரு. சரி சரி போவோமா? திருப்பி ட்ரக்கிங். என்னது திருப்பியுமா? சும்மா சொன்னேன், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தூக்கிக்கிறான் டேவை. இப்போது டே தான் ஜங்குக்கோட கணத்தில் போயிட்டு தேங்க்யூ ஜங்கு, என்ன தேங்க்யூ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணத்தில் போயிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக்கு ஷை தாங்க முடியல, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே வரா. கம்முனிருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அன்றைக்கி டேயில் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா, என்னாச்சுடா? அம்மா ஒன்றும் இல்லை, ட்ரக்கிங் போகணும். உனக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் நீ தான் போவ, அவனையும்மா கூட்டிகிட்டு போவ. விட அவனை, இனிமேட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போன டேவை எங்கேயாச்சும் அவ்வளோதான் ஒன்று. ஐயோ கூப்பிட்டு போகலாமா? போதுமா? போட்டே நீ போய் ரெஸ்ட் எடு. சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டு பெட்ரூமில் தான் உட்காடுறான். இப்போது ஜங்குக்கும் ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டேக்கு வந்து அந்த சொலுக்கு பேண்டேஜ் அந்த மாதிரிலாம் போட்டு விட்றான். இப்போது டே பார்த்துட்டு போதும் ஜங்குக், என்ன போதும் இரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்ருக்கான். ஸோ டேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கே. ஏன்னா அப்படி பார்க்குற? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அழகாக என்னை பார்த்துக்கிறீங்க, அதான் பார்த்தேன். அப்படியா? ஆமாம். இப்போது ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஜங்குக்கும் டேவும் எலியும் போன மாதிரி சண்டை போட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. அந்த கப்புள்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போது ஜங்குக் தான் பாத்ரூமில் இருந்துட்டு, டவல் எடுத்துட்டு வாடா. டவலா? டவல்லாம் இல்லை. எனது டவல் இல்லையா? ஆமாம் இல்லை. நான் வந்துடுவேன்டா அப்படியே. பார்ப்போம். வந்துடுவேன், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து சவால் விட்டுட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே வெளியே வந்து நிற்கிறான். டே அப்படியே கண்ணை வந்து மூடிக்கிறான். ஐயோ ஜங்குக், அறிவே இல்லை உங்களுக்கு, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் அப்படியே வந்து நிற்பீங்களா? இங்கே வாடா. மாட்டேன். வான்னு சொன்னேன். டவல் கேட்டால் டவல் தர மாட்டியா? இந்தாங்க டவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே கொடுக்குறான். இப்போது ஜங்குக் தான் டவலை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஜங்குக் டவல் கட்டவே இல்லை. உடனே டே கண்ணை ஓப்பன் பண்ணி, ஐயோ என்ன ஜங்குக் இப்படி வந்து நிற்கிறேன்? அப்போவே கேட்டேன், கொடுத்தியா? கொடுக்கல. அதுக்கு? இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் தானே. என்னது பனிஷ்மெண்ட்டா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிட்டு வராரு ஜங்குக் கிட்ட. எதுக்கு கிட்ட வர? அங்கே நடு. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஸோ டேவும் அப்படியே பெட்டை சுற்றி நடந்து போயிட்டே இருக்கான். இப்போது பெட் மேலே தான் ஏறிட்டு, இங்கே பாரு ஜங்குக், கிட்ட வரக்கூடாது, புரியுதா? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு டேவோட காலை இழுத்துட்டு அப்படியே பெட் மேலே படுக்க விட்டுறான். அப்படியே டே மேலே போயிட்டு ஓவர் ஆகிட்டு, என்னடா ரொம்ப பண்ணுற? நானும் பார்த்துட்டே இருக்கேன். கல்யாணம் ஆகி 1 மாதம் மேலே ஆகுது தெரியுமா? ஆமாம். அதுக்கு? அம்மா வந்து பேர குழந்தைய பார்க்கணுமா கேட்குறாங்க. என்ன சொல்கிறது நான்? என்னது பேர குழந்தையா? ஆமாம். ரெடி பண்ண வேணாமா? என்னது பேர குழந்தை ரெடி பண்ண வேணாமான்னு கேட்டேன். அது என்ன ஃபுட்டா பேர குழந்தை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு? படா. இரு, எங்கே போகிற? எனக்கு வேணும். என்ன வேணும்? நீ தான் வேணும், வேற என்ன? நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணோம் என்ன? நமக்குள்ள தான் ஒன்றுமே நடக்கலையே. அதுக்கு நடத்திடலாமா? ஜங்குக், நோ ஜங்குக், எனக்கு வேணும்,
எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட நெக்கில் தான் போய் செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் தான் லிப்பில் போட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு டங்க்லாம் விட்டு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மொமெண்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டீனால் சுத்தமாக முடியல, தள்ளிவிட பார்க்குறான். ஆனால் ஜங்குக் செம்ம ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நெக்கு செஸ்ட்டு ஹிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு கீழே போகிறான். அப்படியே ஒரு செகண்ட் டேவோட ஃபேஸ் பார்க்குறான் ஜங்குக். என்ன பேபி ஸ்டார்ட் பண்ணிடவா? வேணாம் வேணாம் ஜங்குக், நீ ரொம்ப போகிற, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டேவோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. டேனால் சுத்தமாக முடியல. திருப்பியும் தள்ளி விட்டு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அப்படியே டே எழுந்து உட்காந்துட்டு இங்கே பார்த்துக்கோ போதும் முடியல. முடியலையா? அப்போ அப்போ பண்ணலாமா? அது அது வந்து ஆடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட வீடியோ ஹிண்ட் பண்ணிக்கிறேன் நான். கிளைமேக்ஸ் ஓவர், எல்லாம் காண்டாயிருப்பீங்க. ஓகே சரி, இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ ஹிண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா டாட்டா மீ சராங்கேயோ.